திரு எடப்பாடி பழனிசாமி பயப்படுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவரை தெரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான். அவர் பயப்படக்கூடியவர் அல்ல. நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் திருமதி சசிகலா அவர்களை, திரு ஓபிஎஸ் அவர்களை, திரு டிடி அவர்களெல்லாம் நீக்கும்போது அவருக்கு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்யலை. அவசரப்பட்டோ பதட்டத்திலையோ தெரியாமல் ரொம்ப தெளிவாக நிதானமான முடிவுகள் தான் எடுத்தார். அந்த முடிவுகளில் இன்னமும் மாற்றமெல்லாம் உடம்புப்படியாக தான் இருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏல சேர நினச்சாருன்னா அதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏடிஎம்கில் சேர நினச்சாருன்னா அதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதை நம்ம 100 முறை சொல்லியாச்சு. அது என்ன கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க, பொதுக்குழுலேருந்து நீக்கியிருக்கிறாங்க. அவர் சேர முடியாதுங்கிறத பொதுக்குழு என்டார்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் திரும்பி அவர் சேர்க்கறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அதற்கான காரணம் அச்சம்லாம் நம்ம நினைக்கல, அர்த்தமே கிடையாது. அவர் அது அச்சப்படக்கூடியவர் இல்லை. அவர் ரொம்ப தெளிவான திடமான அரசியல் பண்ணிட்டு இருக்கார். 2024 பாஜக அதிமுக கூட்டணி விரும்பின போது கூட்டணி வேண்டான்னு உடும்புப்படியாக நின்றவர். அதில் குழப்பமே இல்லை. பாஜக மத்திய அரசு அப்பர் ஹேண்டு எல்லாம் யோசிச்சிங்களே, அந்த அத்தனை அப்பர் ஹேண்டு இருக்கும்போது 2001 ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. அவர் கூட்டணி கிடையாதுன்னு தான் சொன்னார். எல்லாரும் கூட்டணி கடும் முயற்சி பண்ணாங்க. இப்போ கூட்டணி தேவைப்பட்டுச்சு, அவரே வந்துட்டார். அவ்வளோதான். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறோம், அது தப்பாயிருச்சுன்னா திருத்திக்கிறாங்க, சரியாயிருச்சுன்னா ப்ரொசீட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ பயந்து நடுங்கி அந்த சமாச்சாரம் கிடையாது.